ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம என்னென்ன சென்டென்ஸ் அமைக்கலான்றதை பார்ப்போம். சாப்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம என்னென்ன சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சாப்பாடு சாப்பிட்டாச்சா, காணா காலியா அப்படின்னு. சாப்பிட்டாச்சா அப்படின்னா காலியா அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்டாக கேட்கும்போது, ஃப்ரெண்டுகிட்ட ஃப்ரெண்ட்லியாக கேட்கும்போது காலியா அப்படின்னா சாப்பிட்டாச்சா அப்படின்றது. சாப்பாடு சாப்பிட்டாச்சா அப்படின்னா காணா காலியா. சாப்பாடு தயாராகிடுச்சா, கியா காணா தயார்கை, தயார்னா தயாராகிறது தான், நம்ம தயார்னு சொல்லுவோம். கியா காணா தயார்கை அப்படின்னா சாப்பாடு தயாராகிடுச்சா. சாப்பிட என்ன இருக்குது, காணே கேலியே கியாகை, சாப்பிட என்ன இருக்குது, கேலியே அப்படின்னா சாப்பிடுவதற்காக என்ன இருக்குது. இந்த சாப்பிடுவதற்காக நம்ம கேலியே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்னு நம்ம வேற்றுமை உறுப்புகளில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். கேலியேன்னா அதற்காக, சாப்பிடுவதற்காக என்ன இருக்குது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இப்போ சாப்பிட என்ன இருக்குது, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா காணே கேலியே கியாகை. இன்றைக்கு என்ன சாப்பாடு, ஆஜ் காணே மேங் கியாகை, இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா ஆஜ்னா இன்று. ஆஜ் காணே மேங் சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னா கியாகை, இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்றதுக்கும் இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்றதுக்கும் ஆஜ் காணே மேங் கியாகை. நாம் சாப்பிட்லாமா அப்படின்னா ஹம் காயேங், நாம் சாப்பிட்லாமா, ஹம்னா நாம் சாப்பிட்லாமா, ஹம் காயேங். சாப்பாடு போதுமா, கியா காணா பஸ்கை அப்படின்னா பஸ்னால் போதும்னு அர்த்தம். அதுவே காஃபி அப்படின்னு சொல்லலாம். கியா காணா காஃபி ஹை அப்படின்னா சாப்பாடு போதுமா, சாப்பாடு இன்னும் வேணுமா. கியா அவுர் காணா சாவதே ஹை, இன்னும் சாப்பாடு வேணுமா, சாப்பாடு இன்னும் வேணுமா அப்படின்னா கியா அவுர் காணா சாகதே ஹை அப்படின்னு, இன்னொன்று அவுர் காணா. நாம் வேறு ஏதாவது சாப்பிட்லாமா, ஹம் அவுர் குச் காயேங், நம்ம ஏதாவது சாப்பிட்லாமான்னா ஹம் குச் காயேங் வரும். வேறு ஏதாவது அப்படின்றது அவுர். கம் அவுர் குச் காயேங் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது சாப்பிட்லாமா. வெளியே போய் கடையில் சாப்பிட்லாமா, கியா ஹம் பாகர் ஜாகர், பாகர்னா வெளியே, ஜாகர் அப்படின்னா போய், ஜானா நம்ம போன்னு நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸில் பார்த்துருப்போம். ஜாகர் அப்படின்னா போய் அப்படின்றது, போயிட்டு வெளியே போயிட்டு நம்ம கடையில் சாப்பிட்லாமா அப்படின்னு. அப்போ ஜாகர் ஆகர்னால் வந்துட்டு அப்படின்னு நம்ம அதையும் நம்ம ஏற்கனவே நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறத பார்த்துருப்போம். 2 ஆக்ஷன் வேர்ட்ஸை சேர்க்கும்போது ஜாகர் ஆகர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸோட கரு சேர்க்குறத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். வெளியே போய் கடையில் சாப்பிட்லாமா, கியா ஹம் பாகர் ஜாகர் தூகான் பர் காணா கா சாக்தே ஹைங் அப்படின்னா வெளியே போய் நம்ம சாப்பிட்லாமான்னா கா சக்தே ஹைங், சாப்பாடு சாப்பிட்லாமா அப்படின்னா காணா கா சக்தே ஹைங், சாப்பாடு சாப்பிட்லாமா. வெளியே போய் கடையில் சாப்பிட்லாமா அப்படின்னா கியா ஹம் பாகர் ஜாகர் தூகான் பர் காணா கா சக்தே ஹைங் அப்படின்னா வெளியே போய் நம்ம சாப்பிட்லாமா, கடைக்கு போய். இங்கே என்ன சாப்பாடு நல்லாயிருக்கும், யஹாங் கவுன்சா காணா அச்சா ஹை அப்படின்னா எந்த சாப்பாடு, எந்த நம்ம கவுன்சா அப்படின்னு வரும். யஹாங் கவுன்சா காணா அச்சா ஹை, இங்கே என்ன இந்த கடையில்னு கூட சொல்லலாம். இங்கேன்னும் போது யஹாங் இந்த கடையில் அப்படின்னா எக் தூகான் மேங் இந்த கடையில். யஹாங் கவுன்சா காணா அச்சா ஹை, இங்கே எந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், சாப்பாட்டின் சுவை நன்றாக இருக்குமா, இந்த டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு. கியா காணாக்கா ஸ்வாத் அச்சா ஹை, ஸ்வாத்னா சுவை, காணாக்கா ஸ்வாத் சாப்பாட்டின் சுவை. கியா காணாக்கா ஸ்வாத் அச்சா ஹை, சாப்பாட்டின் சுவை நன்றாக இருக்குமா. இப்போ இன்னும் இருக்குமா அப்படின்னு நம்ம ஃப்யூச்சரில் கேட்கும்போது சொல்கிறோம். இப்போ சாப்பாடு நன்றாக இருக்கிறதா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கேட்டோம்னா சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கேட்டால் காணா அச்சா ஹை கியா, சாப்பாடு நல்லா இருக்கா.
அப்போ சாப்பாடு நன்றாக இருந்ததா, நம்ம சாப்பிட்டு வெளியே வரும்போது சாப்பாடு நல்லா இருந்துச்சா, நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கேட்குறோம். இப்போ சாப்பாடு நன்றாக இருந்ததா. கியா கானா அச்சாதா அப்படின்னு சாப்பாடு நன்றாக இருந்ததா. வயிறு நிறைய சாப்பிட்டாயா. கியா தும்னே பேட் கூப் காயா. கூப்னா நிறைய, காயானா சாப்பிட்டாயா. கியா தும்னே பேட் கூப் ஜாயா அப்படின்னா வயிறு நிறைய சாப்பிட்டாயா அப்படின்னா கியா தும்னே பேட் கூப் காயா. எந்த சாப்பாடு நன்றாக இருந்துச்சு. கவுன்சா கானா அச்சாதா. நம்ம நிறையா சாப்பாடு அங்கே சாப்பிட்ருப்போம், அதில் எது நல்லா இருந்துச்சு. கவுன்சா கானா அச்சாதா, எந்த சாப்பாடு நன்றாக இருந்தது. இப்போ கானா கானான்னு சேர்த்த இடத்துல நம்ம போஜனும் சேர்க்கலாம். ஆனால் பெரும்பாலும் கானான் தான் சேர்ப்பாங்க. நம்ம போஜன் அப்படின்னாலும் சேர்க்கலாம். கவுன்சா போஜன் அச்சாத்தா அப்படின்னு சொல்லலாம். கானா அச்சாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் கானான் தான் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.